நமக்கு பிடிச்ச பொருள் பார்த்து பார்த்து வாங்கின பொருள் ஒன்று அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ நம்ம ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறோம். அந்த ப்ராடக்ட் நம்ம கைக்கு வர வரைக்கும் சாப்பிட கொள்ளாது, அவ்வளோ க்யூரியாசிட்டியோடு இருப்போம். எங்கே வருது எப்போ வருதுன்னு ட்ராக் பண்ணிகிட்டே இருப்போம்ல. அதே சினாரியோ இன்னைக்கு நம்ம எல்லா கேக்ஸ்லேயும் ஒன்று நடந்துச்சு. ஸோ வெல்கம் பேக் டு எல்லா குட்டி ஸ்டோரி எபிசோட் நம்பர் 3. ஸோ வாங்க டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வாய்ஸ் ரெக்கார்டை கேட்டுட்டு வாங்க. எங்கள் பாப்பாவை விட நானே ஹஸ்பண்ட் தான் அந்த கேக்கை பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருப்போம். காலிலேருந்து 2-3 தடவை சொல்லிட்டாரு கேக் எப்போ வரும்னு. அவ்வளோ க்யூட்டஸ்ட்டு கஸ்டமர் அவங்க எனக்கு. ஸோ என்ன ஆச்சுன்னா, இந்த கஸ்டமர் நமக்கு நியூவாக தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்க டாட்டருக்கு ஹாஃப் பர்த்டே. ஸோ அதுதான் வந்து தீம். ஸோ அந்த தீம்க்கு ஏற்ற மாதிரி லிட்டரலாக அவங்களுக்கு வந்து ஸ்கெட்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. எனக்கு இந்த மாதிரி தான் கேக் வேணும், இந்த இடத்துல இது வேணும், இந்த இடத்துல இது தான் இருக்கணுன்ற மாதிரி அவ்வளோ பக்காவாக வந்து ஸ்கெட்ச் பண்ணியே கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு நான் கடைசியாக வந்து அவுட்கம் கொண்டு வரதுக்கு. ஃபைனலாக அவங்க கேட்ட மாதிரி எல்லா கஸ்டமைசேஷனோடய நம்ம பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ அந்த பெர்ஃபெக்ஷனாலேயே அந்த கேக் ரொம்ப க்யூட்டாக டர்ன் அவுட் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த பெர்ஃபெக்ஷன்றது எப்போ வரும் தெரியுமா? நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம பார்த்து பண்ணுறோம்ல, அப்போ தான் அந்த பெர்ஃபெக்ஷன்றது வரும். அதே மாதிரி தான் இந்த குழந்தைக்காக அவங்க அப்பா அம்மா 2 பேருமே அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க இந்த ஹாஃப் பர்த்டே கேக்குக்கு. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த க்யூட்டான குட்டி செலிப்ரேஷனுக்குள்ளே நானுமே ஒரு பார்ட்டாக இருந்திருக்கேன்னு நினைக்கும் போது அந்த ஹாப்பினஸோடையே கஸ்டமர் வந்து 6 பீஸ் ஆஃப் நட் ப்ரௌனி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. 2யுமே ரொம்ப லவ்வோட பேக் பண்ணி டெலிவரியும் பண்ணியாச்சு. கஸ்டமருமே கட் பண்ணிட்டு அவ்வளோ ஹாப்பியாக ரிவ்யூமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எஃபர்ட்ஸ் தாங்க எல்லாமே, எஃபர்ட்ஸ் போடலாம், தப்பு இல்லை. See you on next video guys. Bye.